ரயத்வாரி முறை யார் கொண்டு வந்தது? ரயத்வாரி முறைன்னு சொல்றோமே, அக்பர் காலத்துல தானே அது அறிமுகமாகிறது. ரயத்வாரி முறை என்பதுதானே இன்றைக்கு தேதி வரைக்கும் இருக்கிற வரிமுறை. நிலத்தை அளப்பதும், நிலத்தை அளந்து யார் அந்த நிலத்திற்கு உரிமையாளர் என்பது மட்டுமல்ல, நிலத்தின் தன்மையை பார்த்து 3 போகம் விளைகிற நிலமா, 1 போகம் விளைகின்ற நிலமா என்ற நிலத்தின் தன்மையை பார்த்து அந்த தன்மைக்கு தகுந்தாற் போல வரியை போடு. இதற்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு நிர்வாகத்தில் இருந்திருக்கிறது. அது இந்த காலகட்டத்தில் இருந்திருப்பது என்பதை யார் உணரணும்? மாணவன். ஏன்னா இந்த மாணவன் தான் பிற்காலத்தில் பொருளாதார நிபுணராக வரலாம், வரலாற்று ஆய்வாளராக வரலாம், விவசாயியாக வரலாம், விவசாய ஆய்வறிஞராக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அது 6வதுலேருந்து 10வதுக்குள்ள அவனுக்கு ஒரு நிர்வாகத்தை கற்றுக் கொடுப்பது, இதுதான் நோக்கம். எந்த மன்னர் யாரிடம் சண்டை போட்டார் என்பதே நோக்கம் அல்ல. அது ஒரு சின்ன ஃப்ரேஸா, அப்படி ஒரு பாசிங் ஃப்ரேஸா போயிடும். இதுவரைக்கும் கலிங்கத்தில் அசோகரை எதிர்த்து சண்டை போட்டது யாருன்னு புக்கில் காணோம். இவ்வளோ வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். அசோகர் சண்டை போட்டாரு, அசோகரை எடுத்து ஒருத்தர் சண்டை போட்டிருக்கணும்ல. யார் அவரு? அவர் பேர் ஏன் இல்லை? இது வரைக்கும் ஏன் இல்லை? ஆக என்ன கலிங்கத்து போர்ல என்ன முக்கியம்னு கேட்டா, பல்லாயிரக்கணக்கான யானைகள் கொன்று குவிக்கப்பட்டது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த போர் அசோக மன்னரை மிகவும் பாதித்தது. எனவே அவர் பௌத்தத்தை தழுவினார். அதுதான் முக்கியம். கலிங்க போருடைய விளைவு என்ன? எதை படித்தாலும் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க வாத்தியார் ஒரு குறிப்பிட்ட போரை கேட்டு, அந்த போர் எப்பொழுது எங்கே நிகழ்ந்ததுன்னு கேட்டாராம். குழந்தை பையன் எழுந்து சொன்னானா, I am not bothered about the date and place, I am bothered about cause and effect. வாத்தியாருக்கு வந்த கோபம் அற விட்டாராம். பையன் ஸ்கூலை விட்டு ஓட்டான். ஸ்கூலை விட்டு ஓடினதால தான் அவன் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆயிருக்கான்.